வணக்கம். இன்னைக்கு instead of poetry, there's a very important story I would like to share with you. இந்த ஸ்டோரி வந்து it is connected from across ராமாயணா மகாபாரதா ரெண்டுத்துலேயுமே கனெக்ட் ஆகிருக்கு. இது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மகாபாரதா வாரில் வந்து பீமனுக்கு வந்து 1000 யானை பலம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அவன் வந்து அந்த நாகலோகத்துக்கு போகும்போது he was given this powers. ஸோ அவனுக்கு வந்து பை பர்த் he is also very powerful. 1000 யானை பலம் உண்டு. அதனால் இப்போ எதுக்கு அந்த சின்ன அந்த இன்ட்ரொடக்ஷன் போதே இந்த 1000 யானை பலம் அப்படின்றது டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதாவது பீம குழந்தையாக இருக்கும்போது ஒரு பாறையில் விழும்போது இந்த பாறை உடஞ்சிடும். ஸோ அப்போவே வந்து ஹீ இஸ் மைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, அது பின்னாடி வந்து அண்ட் ஒன் மோர் திங் இஸ், ஒரு அந்த காலத்தில் வந்து இந்த 64 ஆயக்கலைகள் 64ல் வந்து ஒன் ஆஃப் த ஆர்ட் இஸ் டு ஃபைட் அன் எலிஃபெண்ட். அதில் ஹி ஹஸ் கெயின்ட் மாஸ்டரி பீமன். இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, மகாபாரதா வாரில் வந்து தெர் இஸ் அ கேரக்டர் கால்டு பகதத். இஸ் அ வெரி ஓல்ட் மேன் பட் அ வெரி வெரி ஸ்ட்ராங் வாரியர். அவன் ஒரு எலிஃபெண்ட் வச்சுருந்தான். அந்த எலிஃபெண்ட்டுக்கு பேர் வந்து சுப்ரதீகம். சுப்ரதீக்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், நம்ம தமிழில் சுப்ரதீகம் அது பேர். இந்த சுப்ரதீகம்க்கு நான் 4 டஸ்க்கு உண்டு. என்னடா அது, இவன் பேரை வந்து சூரன் பகதத் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து when they are referring him சூரன் பகதத்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குடா இந்த சூரன் அப்படின்ற அந்த வேர்டு வருது அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது, எப்படின்னா, அவன் வந்து இஸ் அ கைண்ட் ஆஃப் அ கிராண்ட் சைல்டு ஆஃப் நரகா அசுரா. அந்த நரகா அசுரா தான் வந்து அந்த அந்த சூரன்ற வார்த்தை வருது. அதே மாதிரி அந்த நரகாசுரா என்ன பண்ணியிருக்கான், அவன் மைட்டியாக இருக்கும்போது அவன் வந்து இந்திரன்கிட்டேருந்து அந்த ஐராவதத்தை எடுத்துன்னு போயிடுவான். ஐராவதம்ன்றது இந்திரானோட யானை. ஸோ இந்த சுப்ரதீகம்ன்றது வந்து இட் இஸ் அ லீனியேஜ் ஆஃப் ஐராவதா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, மகாபாரதா வாரில் வந்து பீமன் இஸ் ஃபேஸிங், அவன் தானே எலிஃபெண்ட் சண்டை போட தெரியும். ஸோ பகதத் இஸ் ஆன் அன் எலிஃபெண்ட் அண்ட் பகதத் இஸ் ஆன் சுப்ரதீகா அண்ட் தே போத் ஆர் கோயிங் டு ஃபைட். அப்படி ஃபைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது ஒரு மைட்டி எலிஃபெண்ட். அந்த ஐராவதாவுக்கு ஒண்டி 1000 யானை பலம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எலிஃபெண்ட்லேயே கிங் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ். அது சில பேர் வந்து இந்த அஷ்டதிக் கஜாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 8 திசைகள் உள்ள யானை, திசை யானைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்தை தாங்கி பிடிக்கிற திசை யானைகள் அப்படின்வாங்க. அது எப்படி ராமாயணத்துலேயும் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ராவணனோட மார்பில் வந்து அவன் அந்த அஷ்டதிக் அந்த அந்த திசை யானைகளோட சண்டை போடும்போது அதோட தந்தம் வந்து அவனோட நெஞ்சில் வந்து பியர்ஸ் ஆகும்போது அந்த உடச்சிக்குமா அந்த தந்தம். அதை எடுக்காமையே வச்சுருப்பான் ராவணன். எல்லாருக்கும் தெரியணுமே நான் எவ்வளோ பெரிய வாரியர் தெரியுமா அப்படின்னு அதை எடுக்காமையே வச்சுருப்பான். அது எப்போ வெளியில் விழுந்ததுன்னு சொல்லுவாங்கன்னா, ஹனுமானுக்கும் அவனுக்கும் ஒரு ஸ்மால் போட்டி வரும்போது ஹனுமான் முதுகில் அவனுக்கு விட்ட குத்துனால அந்த 8 அந்த தந்தங்கள்லாம் வெளியில் விழுந்துருது அப்படின்வாங்க. இது எப்படி வரும்னா, அதில் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருப்பேன், வாரணம் பொறுத்த மார்பும் வரையணை எடுத்த தோளும். அதில் வாரணம் பொறுத்த மார்பும்னு ஒன்று அந்த கம்பர் வந்து அவனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கு. வாரணம் பொறுத்த மார்பும் வரையணை எடுத்த தோளும் தாரணி மௌலி 10ம் நாரத முனிவருக்கு நயம்பட உரைத்த நாவும் சங்கரன் கொடுத்த வாளும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு மீண்டும் இலங்கை பொக்கான் அப்படின்னு அவனுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஸோ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த சுப்ரதீகத்தை அழிக்கிறது அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு வந்து ஒரு தனி டெக்னிக் பண்ணும். பட் அதுக்கும் 1000 யானை பலம் இருக்குது, பீமனுக்கும் 1000 யானை பலம் இருக்குது. அது என்ன பண்ணும், பீமனோட சேரியட்டெல்லாம் அதை டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அவனோட
ஹார்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ இவன் வந்து அந்த அந்த யானையோட யானையோட எப்படி சண்டை போடுறதுன்றது இவனுக்கு அந்த டெக்னிக் தெரியறதுனால தப்பிச்சோம் பழிச்சோன்னு அதோட வயிற்றுக்கு அடியில் போயிடுவான். அதோட வயிற்றுக்கு அடியில் போயிட்டு அதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸில் ஹீ வில் பஞ்ச் ஃப்ரம் பாட்டம், வீக் பண்ணுவான் அதை. பட் அப்போ கூட அது ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னா அதோட அந்த தேர்ப்பாக அந்த யானைப்பாகம் பகதத் இருக்கு இல்லையா, அவன் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் அந்த யானையை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல. அந்த யானை ஒரு செகண்ட் விட்டால் பீமனை மிதிச்சிடும். ஸோ அவன் வந்து ஈ நோஸ் வேர் ஈ கேன் சி எங்கே பீமன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஈஸ் கண்ட்ரோலிங் த எலிஃபெண்ட். பட் எப்படியோ பீமன் இஸ் மேனேஜிங் இட். அப்போ என்ன பண்ணுவார்னா கிருஷ்ணர் வந்து ஃபஸ்ட் அந்த பகதத் வந்து இஸ் எ வெரி ஓல்ட் மேன். அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா அர்ஜுனனுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுப்பார். இந்த பகதத் வெரி ஓல்டுன்றதுனால அவனோட அந்த நெத்தியில் இருக்கிற அந்த சதை இருக்கு இல்லையா, அது கண்ணில் விழும், அது மறைக்கும் அவனை. அதனால் அதை எடுத்து வச்சுட்டு ஒரு ஒரு ஹெட்பேண்ட், ஒரு பெண்டானா மாதிரி ஒன்று கட்டின்னு இருப்பான். அதை இவர் சில்கில் பெண்டானா ஒன்று கட்டியிருப்பான். அதனால் என்ன பண்ணுவார்னா இவன் வந்து அர்ஜுனனை விட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த பெண்டானாவை வந்து கட் பண்ண சொல்லிவிடுவார். அவன் அதை கட் பண்ண உடனே அவனுக்கு கண்ணில் அந்த இது விழுந்துடும். அந்த சதை விழுந்த உடனே, அந்த தோல் விழுந்த உடனே அவனுக்கு கண்ணு தெரியாது. அவன் கண்ணு தெரியாததுனால அவனால் சரியாக பீமன் எங்கே இருக்கான்னு பார்க்க முடியாது, அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே சமயத்தில் பீமன் வந்து அவனை அதை வீக் பண்ணின்னு இருப்பான். அதை அடித்து அதை வந்து கொஞ்சம் வலுவிழக்க செய்வான். அப்போ என்ன பண்ணுவான்னா அர்ஜுனன் வந்து பானத்தை போட்டு சுப்ரதிகத்தையும் கொண்டுடுவான். அதுக்கடுத்தது பகதத்தையும் கொண்டுடுவான். பகதத் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். அவன் வந்து ஹி வாஸ் லைக் அந்த எலிஃபெண்ட்டு அவன் கையில், அவனும் அந்த எலிஃபெண்ட்டும் மேட் ஃபார் ஈச் அதர். கடைசி வரைக்கும் தே ஃபாட் அண்ட் தே டைட். இது எப்படின்னா இந்த திசை யானைகள்னு இருக்குது. 8 திசை யானைகளில் ஐராவதம் ஒன் ஆஃப் த திசை யானை, இது ஒரு திசை யானை. ஸோ இதெல்லாம் வந்து ஹவு வெல் தே ஆர் கனெக்டட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அஸ்டானிஷிங்காக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் அந்த வாரணம் பொறுத்த மார்பும்னு கம்பர் ராமாயணத்தில் எழுதும்போது ஏதோ ஓகே அப்படின்னு தோணுது. பட் அதே மாதிரி ரெஃபரன்ஸ் வந்து மகாபாரதத்துலேயும் வருது. ஸோ ஆல் தீஸ் இந்த நம்மளோட புராணாஸ் எல்லாமே வந்து தே ஆர் வெல் கனெக்டட். ஒரு டிஸ்கிரிபன்சி கூட கிடையாது. நன்றி, வணக்கம்.